சூப்பர்ண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அண்ணன் கிளிமீனை கூண்டு வச்சு தூக்கிட்டாங்க. ஆனால் நரம்பு பயங்கர சிக்கலாயிருச்சுங்க. சிக்கல் எடுப்போம் வாங்க. இன்னைக்கு கொஞ்சம் இல்லை, ரொம்பவே தாமதமாக வந்தாச்சு. அண்ணன் ஒரு பயங்கரமான கிளிமீனை கூண்டு வச்சு மேலே தூக்கிட்டாங்க. சரியான சைஸுங்க, பாருங்களேன். மீனை பயங்கரமான வெயிட்டாக இருக்கும் போல். 1.5 கிலோ இருக்குமாண்ணே? 1.5 கிலோ இருக்குமா? பிடிக்கப்பட்ட பாடு. அண்ணன் சொன்னதை கவனிச்சிங்களா? இதை பிடிக்கப்பட்ட பாடு. ஆமாங்க, 800 கிராம் 1 கிலோ இருக்கிற கிளிமீன்களே பயங்கர வேகம் காட்டும் அதை தூக்குறதுக்குள்ள. இது கிட்டத்தட்ட 2 கிலோ நெருக்கி இருக்கும். அப்போ ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்கும். பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா தான் அண்ணன் இதை வந்துட்டு கூண்டு போட்டு தூக்கியிருப்பாங்க. அதனால தான் அண்ணன் இப்படி சொல்கிறாப்புல. சங்காயம் லோடு எடுத்துட்டு ஒரு டிராக்டர் நம்மளை கடந்து போகுது பாருங்க பாலத்தில். இந்த ராட்சச கிளிமீனை தூக்குறதுக்குள்ளே இது தூண்டில் நரம்புகளையும் சரி கூண்டோட நரம்பையும் சரி ஒன்றோட ஒன்றா பின்னி பிணைஞ்சிருச்சு போலங்க. பாருங்களேன், அண்ணன் ரொம்ப சிரமப்பட்டு இருக்காரு இந்த சிக்கல்களை எடுக்கிறதுக்கு. ஒன்றோட ஒன்றா பயங்கரமாக மாட்டி கிடக்குங்க இந்த நரம்பெல்லாம். உயிரோடு இருந்தாலும் கூண்டுக்குள்ளே எந்த ஒரு அசைவுமே இல்லாமல் கம்முன்னு படுத்துருக்கு பாருங்க கிளிமீன். வெளியே தூக்கி போட்டோம்னா துள்ளுவாப்புல. நம்ம அண்ணன் ரொம்ப பொறுமையாக இந்த மாட்டிருக்க சிக்கல்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா தூண்டிலையும் சரி சிக்கல் எடுக்கிறதுலையும் சொல்லி பொறுமை ரொம்பவே அவசியம். அண்ணன் ரொம்பவே பொறுமையாக சிக்கல் எடுத்துகிட்டு இருக்காரு. தூண்டிலில் மாட்டின மீன் கூண்டுக்குள்ளே இருந்துச்சு. இவ்வளோ நேரமாக கூண்டை விட்டு மீன் வெளியே வந்துச்சுங்க. வாங்க நம்ம கிளிமீனை போய் ரசிக்கலாம். கிளிமீன் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன். அது செதில்களை பாருங்களேன், ஒரு 2-3 கலர் மொத்தமாக மிக்ஸ் ஆகி செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அது கையில் பிடிக்கணும். இருங்க அது. சூப்பர்ண்ணே. 1.5 கிலோ இருக்குமாண்ணே? எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் மீன் பிடிச்சி? 1.5 கிலோ. இப்போ இந்த காற்றுனால மீன் பிடிக்கல. இன்னைக்கு தான் காற்று இலக்கிருக்குன்னு வந்திருக்கேன். சரி. அப்பயும் கொஞ்சம் கலக்காத்தான் எனக்கு ஊறலை. இதில் 4 மீன் வந்ததில் 1 மீன் பிடிச்சா 3 மீன் நிற்கிது. அதனால இப்போ மறுபடியும் இதை பிடிச்ச 3 நிற்கிதா? இப்போ நிற்கிது. சரி. அதனால இந்த மீனை பிடிச்சி இறக்கி போட்டு அந்த மீனை பிடிக்கணும். சரிண்ணே. சூப்பர்ண்ணே. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com